ஐயோ அங்கே ஆஃபர், ஐயோ இங்கே ஆஃபர், ஐயோ அங்கே போனால் மலிவாக எடுக்கலாம், ஐயோ இங்கே போனால் மலிவாக எடுக்கலாம் என்று எல்லாரும் யூடியூபர் சொல்கிறாங்க. ஆனால் அந்த கடைக்கு போனால் அந்த சாமான் கேட்டால் சொல்லினா சாமான் இல்லை, முடிஞ்சுது. இப்போ இன்றைய கூடி காலம் ஒரு சம்பவம் நடந்தது. இப்போ என்னென்னா ஒரு ஆள் போய் இப்போ சாமான் வந்து ஆஃபரில் போட்டுக்கோங்க யூடியூப்பில் பார்த்து போயிருக்கிறேன். அங்கே போய் பார்த்தா சாமான் முடிஞ்சுதான். அதே சாமான் உள்ளுக்க வச்சிருக்கணும், அது வந்து விலை கூடவா, அடித்த விலை தானே. அதுக்கு அந்த ஒஃபரை போடாமல் விடலாம் தானே. இன்றைக்கு ஒரு பொடியும் கேர்னர்லேருந்து போயிருக்கான் சாமான் எடுக்க, ஒஃபரில் போயிருக்கான் பார்த்து எடுக்க. அங்கே போய் பார்த்தால் அவன் கவலைப்பட்டு வந்து சொல்கிறான், இப்படி நடந்து போச்சுன்னு, இப்படி ஒஃபர் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு. அங்கே போய் கேட்டால் இப்படி என்ன சாமான் வந்தது முடிஞ்சு போட்டு லிமிட்டாக தான் ஸ்டாக் இருந்தது, அப்போ அதனால் முடிஞ்சுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு வந்து என்ன செய்கிறது, ஒன்றும் செய்யலாது. அப்போ நாங்கள் போய் கேட்டாவும் எந்த ஆறு போட்டாலும் இதைத்தான் சொல்கிறாங்க. எங்கே போட்டாலும் இன்றைக்கு ஒஃபர் போட்டு போய் உடனே போய் விட நாங்களாக பெரிய என்ன செய்யணும்னு சொன்னாவான். இப்போ ஒஃபர் அவன் கதைச்சி கொண்டு இருக்கும் போதே கடைக்கு போய் வாங்கணுமா. இப்போ யூடியூப்பருங்க கதைச்சி கொண்டு இருக்கும் போதே நாங்கள் போய் கடைக்கு போய் வாங்கணும். சில கடையில் தான் சொல்கிறோம், எல்லா கடையும் சொல்லல. இப்போ எல்லா கடையும் சொல்ல, சில கடையில் வந்து ஒரு 10 ஜாமானை வச்சு போட்டு ஒஃபரில் கொடுக்குறோம். இதை ஒஃபரில் கொடுக்குறோம், அரை விலையை கொடுக்குறோம். நான் சொல்லி போய் பார்த்தா அங்கே போய் பார்த்தா முடிஞ்சுதான். எந்த கடையில் போய் பார்த்தாலும் முடிஞ்சதுன்னு தான் சொல்லுவோம். ஒருத்தன் கூட இல்லை இந்த இருக்குது இங்கே வாங்க இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன். வடிவாக கவனிக்கணும். இது சில கடைக்காரங்களுக்கு தான் இந்த கதை சொல்கிறேன். எல்லா கடைக்காரனும் இப்படி செய்யலை, ஒரு சில கடைக்காரனும் இப்படி செய்கிறாங்க. ஆனால் நானும் இந்த வரைக்கும் எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கேன். சரியா சாமான் ஒஃபரில் இருக்குது தானே யூடியூப்பை பார்த்து போனால் அங்கே பார்த்தா ஒன்றும் இல்லை. கேட்டால் சொல்கிறாங்க இப்போ தானே முடிஞ்ச, நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு வந்திருக்கலாம்னு. இப்போ நான் கேர்னரில் இருக்கிறேன், ஜாழ்ப்பாணத்தில் போட்டிருக்கேன். எங்களை வர்றதுக்குரிய கைமண்டாலும் வேணும் தானே. யூடியூப்பில் பார்த்தோன்னா வர்றோம், வந்து தேடுறதுக்கு இடையில் சாமான் இல்லை. அதுக்கு நீங்கள் போடாமல் இருக்கலாமே. ஏலம்னு சொன்னால் எங்களுக்கு உதவியை ஒன்று செய்யுங்க, கொஞ்சம் சாமான் போடுங்க, கொஞ்சம் கூடவா போடுங்க சாமான். இப்போ விற்கிறேன்னு முடிவு பண்ணி பொருளை கொடுக்குறேன்னு சொல்லி உங்களோட கடைக்கு கஸ்டமர் இழுக்கிறீங்களான்னு. அப்போ அது சாமானை கொஞ்சம் கூடவா போடுங்க. நீங்கள் செய்கிறது பெரிய உதவி தான். ஏன்னா மக்களுக்கு வந்து மலிவாக கொடுக்கணுமென்று யோசிக்கிறீங்க, உங்களை கஸ்டமர் இருந்து வேணும் யோசிக்கிறீங்க. அதை நாங்கள் குறை சொல்லலை. சொல்கிறது எங்களுக்கு என்னென்னா, நாங்களெல்லாம் போய் இப்போ ஏமாறுற கட்டத்துக்கு நான் இருக்கும் ஒரு இடத்துலையும் ஒஃபரில் வாங்குறது இல்லை. எந்த கூடுதலாக இப்போ ஏன்னா வெறுத்தே போச்சு அந்த ஒஃபரில் போய் பார்த்து பிரயோசனம் இல்லை. ஏன்னு சொன்னால் இப்போ யூடியூபர் சொல்கிறீங்க வந்து நாங்கள் போய் போனால் அங்கே பார்த்தா சாமானே இருக்கிறே இல்லை. கூடுதலானது 100% இருக்கிறே இல்லை. ஒரு 10 கடையெல்லாம் கூடுதலாக இருக்கிறது. அது எங்களுக்கு தேவைப்படாத சாமான்களாக இருக்கும். சரியா, மற்றும்படி வந்து பெரிய இந்த ஒஃபர் போட்டு பிரயோசனம் போடுறோன்னா கொஞ்சம் தொகையாக எடுத்து போடுவோம். போடணும்னு முடிவு பண்ணால் போட்டுருவணும். ஒரு 5-10 வச்சு கொண்டு பே காட்டக்கூடாது மக்களை. சரியா, போடுறோன்னா போட்டுடணும், அள்ளி போடணும். அண்ணே இவ்வளோ ஒஃபரில் இருக்குன்னு யூடியூப்பரும் அதை விளங்கி சொல்லணும். அண்ணே இவ்வளோ கிடக்கு சாமான் இவ்வளோத்தையும் போடத்தான் போகிறோன்னு. யூடியூப்பர் கொஞ்சம் ஸ்டாக் தான் இருக்குன்னு சொல்கிறீங்க. நாங்கள் யூடியூப்பர்லேயும் கூட சொல்லலை, அவங்களும் சொல்லி தான் சொல்கிறோம் கொஞ்சம் ஸ்டாக் இருக்குது. ஆனால் எங்களுக்கு வீடியோவாக என்ன செய்யும், ரைட் நிறைய ஸ்டாக் இருக்குது, ரைட் பூனா எடுக்கலாம் ரெண்டு நெப்பெலாம் நாங்கள் வாருது. ஆனால் அங்கே வந்து பார்த்தா இப்போ ஒரு கொஞ்சம் சாமானை வச்சு போட்டு என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் அங்கே பார்த்தா சாமான் முடிஞ்சுது, அவ்வளோதான் கதை. அண்ணே நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்க, முடிஞ்சதுன்றது தான் கதை. யூடியூப்பர் இனி ஒரு அட்டுகள் போடும்போது சாமான் விலை போடும்போது கொஞ்சம் தெளிவாக விளக்கமாக சொல்லி போடுங்க. இந்த இவ்வளோ சாமான் தான் கிடக்குது, இத்தனை சாமான் தான் கிடக்குது. ஆனால் எத்தனை சாமான் தான் இருக்குன்னு சொன்னாலும் எவ்வளோ தான் குயிக்காக போனாலும் சாமான் இல்லை அப்படின்னு சொன்னால் இப்போ அந்த அயலட்டம் இருக்கிற சனத்துக்கு மட்டும்தான் அந்த சாமான் போய் சேருதோ தெரியலை. என்ன நடக்குதுன்னு தெரியல, அந்த அயலட்டம் இருக்கிற சாமான் தான் போய் சேருதோ தெரியலை. சரி, நான் எதுவும் தவறாக கதைச்சிருந்தேன் என்ன மன்னிச்சுக்கொள்ளுங்க. அந்த போடுற வீடியோக்கள் இப்போ அந்த சாமான் போடுற மக்கள் கடைக்காரர் வந்து கொஞ்சம் தொகையாக போட்டால் தான் எல்லா ஜனத்துக்கும் கொஞ்சம் கிடைக்கணும். சரி, ஒரு கொஞ்சம் ஜனத்துக்கு நாங்கள் ஒரு 10 சாமானை போட்டுட்டு எல்லா ஜனத்துக்கும் கிடைக்கணும்னா சரி வராது தானே. அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்ளுங்க. குறைனைக்காயங்க நான் கதைச்சது எதுவும் இருந்தால் தப்பாக கதைச்சிருந்தால் மன்னிச்சுக்கொள்ளுங்க. கதைச்சதுக்கு குறைனைக்காக மன்னிச்சு கொள்ளுங்க. பிறகு பேசுகிறேன் என்ன பிறகு இப்படி கதைச்சி போட்டானுங்கிற கவலையைத்தான் நாங்கள் சொன்னாங்க. இப்படி வந்து ஏமாறுறோம் எந்த ஒரு காரணத்துக்காக சொன்னாங்க. யூடியூப்பக்காரரும் கடைக்காரரும் மன்னிச்சு கொள்ளுங்க. தப்பாக கதைச்சிருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க. எங்களோட மனசில் பட்டதை கதைச்சிருக்கோம், அவ்வளோதான். வேறு எந்த வித குறையும் இல்லை. ஆனால் நீங்கள் ஒஃபர்கள் போடுறது எங்களுக்கு நல்லந்தான். அதை கொஞ்சம் வடிவாக போட்டால் இன்னும் நல்லமன்றதை தான் நாங்கள் கதைக்க வர்றது. யூடியூப்பரும் அதே போல் போடுற சாமானம் இவ்வளோ சாமான் குமிச்சு போட்டிருக்கணும், ஒரு 50 பேருக்கோ 100 பேருக்கு தான் கிடைக்கும் என்று சொல்லி போட்டாலும் பரவாயில்லை. அவே கொஞ்சம் குமிச்சு போட்டோம். நாங்கள் யோசிக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா அது நிறைய இருக்கிற போல தெரிஞ்சு நாங்களும் ஏமாந்து போகிறோம். வந்து யூடியூப்பரையும் அதை கவனிச்சு கொஞ்சம் வடிவாக போட்டிங்கன்னா நல்லா. அதுக்காக யூடியூப்பரையே நான் குறை சொல்லலை, சாமான் சேல்ஸுக்கு போட்டாக்களையும் நான் குறை சொல்லலை. எங்களுக்கு மெட்டாக்களையும் கொஞ்சம் கிடைக்குமா போல் போட்டால் சந்தோஷம். அதெல்லாம் எங்களை கவலையைத்தான் சொல்லி இருக்குது. குறை நெச்சிடாதீங்க, திட்டாதீங்கோ, பேசாதீங்கோ. நாங்கள் எங்களை மனசில் உள்ளதை சொல்லியிருக்கோம், அவ்வளோதான். சரி, ஓகே, பாய். அதே போல தப்பாக கதைச்சிருந்தா கொமெண்டில் சொல்லுங்க. நான் கதைச்சது சரியாக புள்ளையாண்டதுக்கும் பதிலாக கொமெண்ட்லேயே சொல்லுங்க.